அவங்களுக்கு மிச்சம் எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா சர்டிபிகேட்னு ஒண்ணு இல்ல, ஜாதி சர்டிபிகேட்டும் இல்ல. 10th படிக்கும் போதே எங்களுக்கு நீ சர்டிபிகேட் இருந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும்ட்டாங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் படிக்கிற பொண்ணுன்றதுனால கொஞ்சம் ஹெச்எம் ஸ்கூல் 8th ஸ்கூல் படிக்கும் போது ஊராட்சி ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஹெச்எம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப சர்டிபிகேட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீரப்பம் பேருப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. காலேஜும் முடிச்சுட்டேன். காலேஜும் ஃபுல் அண்ட் ஃபுல் காசு கொடுத்துதான் படிச்சேன். இதுலயும் நல்லாவே படிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க படிக்கலன்னு ஒண்ணு. அந்த டைம்ல முச்சத்துக்காக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா நாங்க வாங்கியிருப்போம்னு தெரியல. அந்த டைம்ல நான் படிக்கிற பொண்ணு உன் படிப்பு நிக்குதுன்ட்டு அந்த டைம்ல கூட்டது அவர் தான். வேற யாரும் பொண்ணு வந்து என்ன கூப்பிடல. பிள்ளை படிக்குதே, அது வாழ்க்கை போயிடும், படிக்க முடியாம போயிடும், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும்ன்ற ஒரே ரீசனுக்காக அவங்க வந்து என்ன கூப்பிட்டாரு. வாமா, போன் போட்டு கூப்பிட்டாரு, வா உனக்கு நான் வாங்கி தரேன், நான் ஒண்ணு நீனும் பண்றேன் அப்படின்னு அவரு கூப்பிட்டாரு. எவ்வளோ போறான்னு போய் ஆர்டிஓ கிட்ட, தாசில்தார் கிட்ட, எல்லார்கிட்டயுமே எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா எல்லாமே அவர்தான் இருந்தாரு. நாங்க போய் முன்னாடி ரொம்ப கெஞ்சினாரு, புள்ள படிக்கிற புள்ள. என்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க, இருந்தாலும் அந்த இடத்துல எனக்குன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணது முத்து சித்தப்பா தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா எங்களால வாங்கியிருக்க முடியாது. தேங்க்ஸ்.